நேரடியாக பயிற்சி தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கின்றார். அவர்கள் மூலமாக நிறைய மாணவர்கள் உருவாகியிருக்கிறார்கள். என்றைக்குமே ஒரு ஜோதிட பயிற்சி ஆரம்பித்து தொடர்ந்து நடைபெற வேண்டும் அப்படின்னா அது நவகிரகங்களுடைய பஞ்சபவனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் அது நடக்கும். அந்த வகையில் பரிபூர்ணமான ஒரு அனுகிரகனை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய விஜய் ஐயா அவர்கள் ஜோதிட கதம்பம் என்ற அற்புதமான ஒரு தலைப்பில் இப்பொழுது சிறப்புரையாற்ற இருக்கின்றார். உங்களுடைய உற்சாகமான ஒரு கைத்தட்டல். அனைவருக்கும் மதிய வணக்கம். இப்போ இந்த கருத்தரங்கில் என்னை பேசுவதற்காக அழைத்த இனிய நண்பர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு எல்லா நேரங்களிலும் சில விஷயங்களை உணர்த்தி கொண்டே இருக்கும். இப்போ என்னுடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா புதன் அப்படிங்கிறவர் தான் ஹை டிகிரி பிளானட். சென்ற வருடம் இதே போல் கரெக்டாக பள்ளி மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்குறப்ப கரெக்டாக என்ன கருத்தரங்கத்துக்கு கூப்பிடுறாரு. இந்த முறையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கரெக்டாக கருத்தரங்கத்துக்கு கூப்பிடுறாரு. அழைப்பு சொல்லிவிட்டு கூடவே என்ன சொல்கிறாருன்னா, மாலை வரை நீங்கள் இருக்கணும், இந்த மாதிரி குழந்தைகளுக்கு புத்தகங்கள்லாம் பள்ளி குழந்தைகளுக்கு கொடுக்குறோங்க ஐயா அப்படிங்கிறார். அப்போ தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக புதன் நமக்கு கரெக்டாக வேலை செய்கிறார். அப்போ இவ்வளோ நாள் கருத்தரங்கு இந்த ஒரு வருடம் முழுக்க நடக்குது. போன வருடம் பள்ளி குழந்தைகளுக்கு புத்தகம் கொடுக்கும்போது அந்த கருத்தரங்கில் சிறப்பு அழைப்பாளராக வந்தோம். அதே போல் இந்த வருடமும் இதே பள்ளி குழந்தைகளுக்கு புத்தகம் கொடுக்குற அதே கருத்தரங்கில் நம்மளை இந்த பிரபஞ்சமும் வர வைக்குதுன்னா, அப்போ எந்த ஒரு விஷயங்களையும் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். ஜோதிடம் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னாவே நம்ம எல்லாத்தையும் ஜோதிடமாக பார்க்க ஆரம்பிச்சிடணும். எந்த ஒரு சம்பவங்களும் இப்போ பேரே பார்த்திங்கன்னா, இப்போ ஐயா பேர் முகுந்தன் முரளி. என்ன பேருங்கய்யா? முகுந்தன் முரளி வந்துட்டார். பெருமாள் உள்ள வந்துட்டார். புதனுடைய காரகத்துவம். இப்போ என்னுடைய நண்பர்கள், எனக்கு ஜோதிடத்தில் அறிமுகமானவர்கள், ஜோதிடத்துக்குள்ளே வந்தது, தொழில் ரீதியாக பிஸ்னஸில் உள்ளே வந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க புதன் தொடர்பு இல்லாத ஆட்களாக எனக்கு யாருமே வரல. முதல்ல நிதி நிறுவனம் ஃபைனான்ஸ் அப்போ ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ கூட்டிகிட்டு போனது பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்காரர் புதன். அதுக்கு பண முதலீட்டுக்கு உதவி பண்ண ஒரு பேர் பாலாஜி. அந்த நிதி நிறுவனத்தில் எங்களுக்கெல்லாம் நிர்வாக இயக்குனராக இருந்தவருடைய பெயர் பெருமாள். என்ன பேருங்க? பெருமாள். அப்போ என்னை நம்பி கல்யாணம் செய்து வைத்த என் மாமனார் பெயர் கிருஷ்ணன். ஏன்னா அது பெரிய விஷயமா இல்லைங்கய்யா. படம், பொருள், மற்ற எல்லா விஷயங்களோட ஒருவரை நம்பி தன்னுடைய பெண்ணை திருமணம் செய்து வைப்பது என்பது மிகப்பெரிய விஷயம். எங்களுக்கு ஆதரவாக இருந்த என் மனைவியின் தாய் மாமா, அவர் பேர் ராதாகிருஷ்ணன். அப்போ இந்த புதன் என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் கூட இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆயில்யம், கேட்டை, ரேவதி. யாருங்க? ஆயில்யம், கேட்டை, ரேவதி தான் கூட இருக்காங்க. எனக்கு பொருளாதார நெருக்கடிகள் இருந்த காலத்தில் ₹1 கூட வட்டி வாங்காமல் பணம் உதவி செய்தவர் பார்த்திங்கன்னா அவர் ஜாதகத்தில் அவர் லக்னாதிபதி கன்னியில். அப்போ லக்னாதிபதி கன்னியிலன்னா என்ன அர்த்தங்க? புதன் ஆதிக்கம் தானே. இப்போ எனக்கும் லக்னாதிபதி கன்னியில். இப்போ என்னுடைய லக்கணம் கும்ப லக்கணம், லக்னாதிபதி சனி எங்கே இருக்காருன்னா கன்னியில்.
அப்போ நான் ஆரம்ப காலத்தில் இருந்து நம்ம ஜோதிடம் படித்த வரக்கூடிய காலத்தில் இருந்து பார்த்திங்கன்னா, நான் படித்தப்பவும் என் கூட நெருக்கமாக இருந்தவர் வந்து ஜெகநாதன் ஐயான்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னாள் மறைந்த கொள்கை பரப்பு செயலாளர், என்னுடைய ஆருயிர் நண்பர், நெருங்கிய நண்பர். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வாரம் ஒரு முறையாவது அவரோட பேசிடுவேன். அவரும் விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம். அப்போ அவர் மறைந்துட்டார். அவங்க வீட்டில் துணைவியார் கூப்பிட்டு இந்த மாதிரி ஐயாவுடைய புக்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க. இந்த புதன் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் நம்மளோட ஒரு தொடர்பு. இப்போ முகுந்தன் ஐயா கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஆரம்ப காலத்திலேருந்தே ஒரு தொடர்பு, இன்னைய வரைக்கும் எங்களுடைய நட்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் தொடர்றதுக்கு காரணம் என்னென்னா அதே புதன் தான். அவர் பேர்லேயே என்ன இருக்காருங்க, முகுந்தன் இருக்கிறார். புரியுதுங்களா? அப்போ நம்ம கூட வரக்கூடிய நபர்கள், நம்ம கூட நெருங்கி பழகக்கூடியவர்கள், இது எல்லாமே நீங்கள் வந்து கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா என்ன காரகத்துவத்தில் இருக்குது. இப்போ ஜோதிடமே வந்து பார்த்திங்கன்னா கிரக காரகம், பாவ காரகம். என்னங்கய்யா? கிரக காரகம், பாவ காரகம். கிரக பலம், பாவ பலம். அப்போ இந்த கிரக காரகத்தையும் பாவ காரகத்தையும் ரெண்டையும் இணைத்து நமக்கு பலன் சொன்னாவே வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் 100% என்ன ஆயிடுறாங்கய்யா? இப்போ வேறு நம்ம பலன்களுக்கு வேறு எங்கேயாவது தேடி ஓடி வேறு எங்கேயாவது பலன்கள் ஒளிந்திருக்கு, இல்லை பலன்களுக்குன்னே தனியாக ஏதாவது ஒவ்வொரு குருமார்களும் சூட்சமங்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு இருக்குங்களா? அப்படின்னா இல்லை. இப்போ என்னுடைய மாணவர்கள்ட்டே நான் சொல்லிடுவேன், வகுப்புக்கு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா, பீரோ யார் ஒரு வருடம் தொடர்ந்து வகுப்புக்கு வருகிறார்களோ பீரோக்குள்ளே நிறையா டாக்குமெண்ட் வச்சுருக்காரு சாரு, நம்ம லீவ் போடாமல் கரெக்டாக கட்டணம் கொடுத்து கரெக்டாக வந்துட்டோம்னா பீரோவிலேருந்து நமக்கு நாளைக்கு முக்கியமான ஃபைல்ஸ்லாம், முக்கியமான விஷயங்களாக எடுத்து கொடுப்பாரு அப்படிங்கிற எண்ணம் யாரும் வச்சுக்காதீங்க. பீரோ சாவி வேணால் இப்போவே கொடுத்துட்றேன், திறந்து பாருங்கள் உள்ளே என்ன இருக்குன்னு. அப்போ வாரம் கொடுத்துட்ருக்காரு ஜெராக்ஸு. இப்போ வாரம் நம்ம பாடம் நடத்த ஜெராக்ஸ் கொடுக்குறோம். அப்போ இந்த மாதிரி பலன் சொல்கிறதுக்கு முக்கியமாக ஏதோ வச்சுருப்பார் போல் இருக்குது, உள்ள சூட்சமமாக ஏதோ நிறைய கத்தையாக அடுக்கி வச்சுருப்பார் போல் இருக்குது. அது கரெக்டாக இந்த வருடம் ஒரு வருடம் நம்ம கரெக்டாக போய் கரெக்டாக வந்தால் நமக்கு கொடுத்துருவார். அப்போ அந்த மாதிரி கொடுக்க முடியுங்களா? ஜோதிடத்தை கொடுக்க முடியுமாங்கய்யா? அப்போ ஜோதிடம் என்பது, ஜோதிடத்தை முதல்ல மனப்பாடமே செய்ய முடியாது. ஜோதிடத்தை முதல்ல மனப்பாடம், நீங்கள் எத்தனை புத்தகங்கள் வாங்கி எத்தனை ஜெராக்ஸ் வச்சு மேசம் செவ்வரம் செவ்வரம் மிதனம் மிதனம் கண்ணி இப்படின்ட்டே நாம் இருந்தோம்னா ஜோதிடம் என்பது நமக்கு மனப்பாடம் பண்ண முடியுமானா முடியாது. அப்போ ஜோதிடத்தை உணரணும், ஃபீல் பண்ணணும். இப்போ நான் சொல்கிற மாதிரி இப்போ ஒரு ராசி கட்டம் அப்படின்னா நம்ம அந்த ராசி கட்டத்துக்குள்ளேயே போயிடணும், உள்ள பிரபஞ்சத்துக்குள்ளேயே போயிடணும். கண்ணை மூடுனா கிரகங்களும் ஒரு ராசி கட்டம்னா அதில் உள்ள நட்சத்திரங்கள், அதன் அதிபதி கிரகங்கள் எல்லாமே மனசுக்குள்ளே என்னவா ஓடணுங்க, படம் மாதிரி ஓடணும். இப்போது உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு சினிமாவுக்கு போகிறோம், 3 மணி நேரம் படம் ஓடும். 3 மணி நேரம் படம் ஓடும். வெளியில் வந்து அந்த கதையை கேட்டால் சீன் பை சீன் அந்த ஹீரோ வந்து அந்த கண்ணாடியை சுற்றி இப்படி போட்டார், இந்த கையை இப்படி காலரை தூக்கி விட்டாருங்கிற வரைக்கும், எந்த சீனில் அது வந்ததுன்ற வரைக்கும் ஞாபகம் வச்சுருக்கோமா இல்லையா? ஆனால் ஜோதிட கிளாஸ் பாருங்கள், 1 மணி நேரம் பாடம் நடத்திட்டு அதுக்கு அடுத்த நாள் கேட்டோம்னா, இல்லை நம்ம வகுப்பு விட்டு வெளியில் போயிட்டிங்கனாவே தெரியாது, மறந்துடுவீங்க. என்ன சொன்னார் சாரு, என்னமோ சொன்னார், அவர் சொன்னப்போ புரிஞ்ச மாதிரி இருந்தது, வெளியில் வந்தோடனே நமக்கு புரியல. அப்படி தான் இருக்குங்கய்யா. ஜோதிட நினைவில் இருக்கா? நம்ம ஒரு கேட்குறோம், ஒரு படிக்கிறோம், அடுத்த நாளே அதை மறந்துடுறோமா இல்லையா? அப்போ நம்ம விசுவலாக
ஜோதிடத்தையே வந்து பார்த்திங்கன்னா விசுவல் பண்ணி நாம் மனசுக்குள்ளே வச்சுக்கும் போது எவ்வளோ நாள் ஆனாலும் அது மறக்காது, எவ்வளோ நாள் ஆனாலும் ஒருத்தர் மறக்காது. இப்போ ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா 9 கிரகங்கள் 12 பாவங்கள் தான் இருக்குது. அப்போ அந்த 9 கிரகங்களுக்குரிய காரகம் 12 பாவங்களுக்குரிய காரகம். இதுவே ஒரு 250 கிரகங்கள் இருக்குது, ஒரு 800 பாவங்கள் இருக்கிறது. அப்படின்னா நாமெல்லாம் இந்நேரம் இங்கே உட்காந்துட்டோ பேசிக்கிட்டோ இல்லை அது காட்டு வேலைக்கு போயாவது ஏதாவது கடைக்கண்ணியில் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு நமக்கு அப்போ வேணாம்ப்பா சாமி. அப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கே மொத்தம் ஒரு 3-4 ஜோதிடர்கள் அவ்வளோதான் இருப்பாங்க. இல்லைன்னா ஊருக்கு ஒன்று, மாவட்டத்துக்கு ஈரோடு, இப்போ ஈரோடு மாவட்டம்னா ஈரோடு மாவட்டத்தில் ஒரு ஆள், நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு ஆள், அப்படி தான் இருப்போம். ஆமாவா இல்லைங்களா? இப்போ ஒரு 300 கிரகங்கள் இருக்குது, பாவங்கள் ஒரு 800 பாவத்துக்கு படிக்கணும் அப்படின்னா என்ன ஆகுங்கய்யா? ஐயா இப்போ தலை சொல்லிடுறாரு பாலாஜி, ஐயோ முடியாதுங்க, இதுக்கே மண்டை, இதுக்கே சூடாயிருது, இதுக்கே படிக்கலான்னு புத்தகத்தை விரிச்சா உடனே தூக்கம் வந்துடுது. உடனே நான்லாம் முதல்ல ஜோதிடம் கற்றுக்க ஆரம்பித்த புதுதில் பார்த்திங்கன்னா புத்தகங்கள் படிச்சுட்டே புத்தகத்தை விரிச்சனாவே தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா சீட்டில் எழுதி வச்சுக்குவேன். ஒரு பாக்கெட்லேயே இருக்கிற மாதிரி ஒரு சீட்டில் வந்து ராசி கட்டம், அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், கிரகங்கள்லாம் என்ன பண்ணுவேன்னா பாக்கெட்லேயே இருக்கும், எழுதி வச்சுட்டு டைம் இருக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுறதுங்கய்யா எடுத்து படிக்கிறது. அப்போ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த கிரகங்களே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அதுகளே பரிதாபப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாயா, நம்மளோட பயங்கரமாக மல்லு கட்டுறானே, இவன் விட மாட்டான் போல இருக்குது நம்மளை, சரி போனால் போகுது, சரி நாமளும் ஏதோ மண்டைக்குள்ளே கொஞ்சம் போவோம் அப்படின்னு பரிதாபப்பட்டு வந்துட்டாங்க எனக்கெல்லாம். எங்கள் ஆசிரியர் அடிக்கடி சொல்லுவார், புத்தியில் 3 விதம். நம்ம கண்ணதாசன் ஐயா சொன்ன மாதிரி கற்பூர புத்தி, என்னங்கய்யா 3 புத்தி சொல்லியிருக்காரு கண்ணதாசன், கற்பூர புத்தி, கரி புத்தி, வாழைமட்டை புத்தி. புத்தியிலேயே 3 விதமான புத்திகள் இருக்கும்பார். இப்போ ஒரு சிலர் கற்பூர புத்தி, ஒரு விஷயத்த சொன்னோன்னே என்னங்கய்யா டக்குன்னு பிடிச்சிக்குவாங்க. நம்ம மோகன் மாதிரி, மோகன் ரொம்ப பிரில்லியண்ட்டான மாணவர். என்னோடய வகுப்பு பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் தான் வந்தார். அப்போ இன்றைக்கி அது கற்பூர புத்தி. அப்போ அடுத்த கிரேடு கறி, கொஞ்சம் ஊதி ஊதி பற்ற வைக்கிறது. 3வது தான் வாழைமட்டை. இப்போ இது கிரேடு பார்த்திங்கன்னா ஜோதிடத்துக்குள்ளே நாம் வருவோம். நான் 1 வருடம் வரைக்கும் ஜோதிட வகுப்புக்கு தொடர்ந்து போனேன், லீவே போட மாட்டேன். என்ன ஆனாலும் ஜோதிடம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா வசூலுக்கு போனால் ஒரு 2000 ரூபா கிடைக்கும். அப்போ அந்த 2000 ரூபா இல்லைனாலும் பரவாயில்ல, ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தானே வகுப்பு. இன்றைக்கி ஜோதிடம் கற்றுக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் மிக மிக கொடுத்து வைத்தவர்கள். இன்றைக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கிட்டு இருக்க மாணவர்கள், ஜோதிடத்தில் இருக்கக்கூடியவர்கள், இந்த ஜோதிட விஷயத்தில் இன்றைக்கி இருக்க இந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் மிக மிக கொடுத்து வைத்த அதிர்ஷ்டசாலிகள். ஏன்னா இன்றைக்கி நம்ம கையெடத்துக்குள்ளே இன்றைக்கி நம்மக்கிட்டேயே மொபைல்லையே என்ன ஆயிடுச்சுங்கய்யா, ஜோதிடம் படிக்கணும்னு எனக்கு ஆன்லைனில் படிக்கிறோமா இல்லையா, ஆன்லைன் வகுப்பில் நடத்துகிறாங்க, ஆன்லைன் இருக்குது. இந்த மாதிரி கருத்தரங்குகளில் இந்த பேசக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கெல்லாம் லைவ் இல்லை. கருத்தரங்குக்கு நேராக வரணும், கவனிக்கணும், நோட்டு கொடுத்துருவோம், நோட்டு பேனாலாம் வச்சு கவனித்து எழுதிட்டு போய் ஒரு கருத்தரங்குக்கு வந்தால் ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் கிடச்சதுன்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு இருந்த காலத்தில் வந்து ஜோதிடத்தை தேடி தேடி ஓடணும். இங்கேருந்து திருப்பூரில் கனியாரில் முதல்ல கிளாஸ் போட்டார்னா போவோம், 3 நாளும் அங்கே திருப்பூரில் ஸ்டே பண்ணுறது. இப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3 நாள் யோசிச்சு பாருங்கள், ஒரு வேலையை விட்டுட்டு நாம் லீவ் போட்டு அதனுடைய பொருளாதார செலவுகள், போகிறது வர்றது. இன்றைக்கி அந்த காலத்தில் அப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு இடமா தேடி ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி அப்படி இருக்குங்களா?
இன்றைக்கி எல்லாம் மொபைல்லையே இன்றைக்கி வீட்டில் இருந்துகிட்டே வேலைக்கு போயிட்டு நைட்டு வந்தால் 8 மணிக்கு மேலே ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலாம், காலையில் நேரமாக கிளாஸ் அட்டன் பண்ணலாம். இன்றைக்கி யூடியூப் ஃபேஸ்புக்கிலலாம் ஜோதிடம் என்னவா இருக்குங்கய்யா, அற்புதமாக கொட்டி கிடக்குது. நிறைய குருமார்கள் இருக்காங்க, நிறைய வழிகாட்டிகள் இருக்காங்க. அப்போ நாங்கள் கற்றுக்கிட்ட காலத்தில் அந்த அளவுக்கு வந்து வசதி வாய்ப்புகள் குறைவாக தான் இருந்தது. இப்போ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஜோதிடம் சொல்வதற்கு ஒரு விஷயத்தை எடுத்த உடனே நம்ம பலன் பார்க்க ஆரம்பித்து டாப் எண்டு என்னவோ அத்தனை பலன்களும் அந்த ஜாதகருக்கு சொல்லி அசத்திடணும், வந்தவன் அப்படியே திக்கு முக்காடி ஐயா அப்படின்னு நம்மகிட்ட சரண்டர் ஆகி போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் எந்த காலத்துலேயும் நம்ம ஜாதகம் பார்க்க ஆரம்பிக்க முடியாது. புரியுதுங்களா? அப்படி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே கற்றுக்கிட்டு தான் நான் ஒருவருக்கு பலன் சொல்லுவேன் அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்களா? அப்போ எப்போவுமே நீங்கள் அலுவலகம் ஆஃபீஸ் போட முடியாது, ஜாதகமே பார்க்க முடியாது. அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் நம்ம அப்போ என்ன தெரியுதோ முதல்ல ஒரு ஜாதகத்துக்கு சொல்லி பழகும் போது தான் அடுத்தடுத்த நிலைகள் தான் நம்ம என்ன பண்ண முடியுங்கய்யா, நம்மளை வந்து மெருகூட்ட முடியும். இப்போது நமக்கு உண்மையான ஆசான் அப்படிங்கிறவங்களே நம்மளுடைய வாடிக்கையாளர் தான். நமக்கு ஒரிஜினல் குருநாதர்கள் குருமார்கள் யாருங்கய்யா? நம்ம வாடிக்கையாளர்கள். ஏன் அப்படின்னா நமக்கு பணத்தையும் கொடுத்து ஜோதிட விதிகளையும் கற்றுக் கொடுத்துட்டு எல்லாமே அவங்களே சொல்லிடுறாங்களே. 2 விஷயம் நம்ம சொன்னால் 4 விஷயம், ஐயா இந்த நேரத்தில் அது நடந்தது, அங்கே நடந்தது, இங்கே போனேன் வந்தேன், அதை பண்ணேன் இதை பண்ண எல்லாம் நம்ம வந்தால் அந்த டேட் ஆஃப் பர்த் டைமை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு வாடிக்கையாளரோடது. ஏன் இந்த காலத்தில் அவருக்கு இது நடந்தது, எதனால் இது நடந்தது அப்படின்னு ஒரு 50 ஜாதகங்களை வர்ற கிளைண்ட்டோட விஷயங்கள் வச்சு அனலைஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தோம்னா என்ன ஆகுங்க? அப்போ இந்த காலத்தில் இதுதான், அப்போ இதுதான் நடக்க போகுது. இப்போ உதாரணமாக சனி மீது கோச்சார ஜனனகால கேது இருக்கிற இடத்துல இப்போ சனி கோச்சாரத்தில் போகிறார் உள்ள. அப்போ போகிறாருன்னா என்ன பண்ணுவார்? கேதுனா எண்டு காடுன்னு அர்த்தம். கேதுனா என்னங்கய்யா? எண்டு காடு. அவர் தான் கேது. எல்லை அப்படிங்கிறது தான் யாருங்க? கேது. பொதுவாகவே நிறைய ஜாதத்தில் பாருங்கள், கேது மேலே குரு போகுது அப்படின்னா, கேதுவை குரு தாண்டாருன்னா ஒரு இடம் விட்டு இடம் மாறிடுவாங்க. ஒரு எல்லையிலேருந்து இன்னொரு எல்லைக்கு போயிடுவாங்க. நிறைய வீடு மாற்றுறவங்களாம் அந்த அமைப்பில் வரும்போது வீடு மாற்றுறது, வேலையே மாறுறது, ஊர்லேருந்து மாறுறது, இது கவனித்து பார்த்தோம்னா தான் தெரியும். நம்ம கவனிக்கிறதே இல்லையே, நம்ம ஆய்வு பண்ணுறோமா? கவனித்து பார்த்துருக்கீங்களா? இப்போ யாருக்காவது அந்த மாதிரி போகுதா? கேது மேலே குரு போகிறாரா ஜனன ஜாதகத்தில்? சரி, போகிறவங்க ஜாதகங்களை எடுத்து நான் எப்போவுமே எங்கள் மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்கிறது அதுதான். டேட்டா பேஸ் ஜாதகங்கள், ஆய்வு ஜாதகங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வச்சுருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிறந்த ஒரு ஜோதிடர் ஆக முடியும். இப்போ என்னுடைய மாணவர் ஒருவர் சித்தோட்டிலிருந்து வகுப்பு வந்தார். அவர் ஆல்ரெடி பிஹெச்டி லெக்சரர், ஒரு காலேஜில் பேராசிரியராக இருந்தவர். கிட்டத்தட்ட நோட்டு போட்டு ஒவ்வொரு வாரமும் எங்கிட்ட இத்தனை ஜாதகம் பார்த்துருக்கேன்னு ஒவ்வொரு ஜாதகத்துக்கு 4 பக்கம் 5 பக்கம், ஒரு 100 ஜாதகம் கிராஸ் ஆச்சுன்னா வந்து ஆசீர்வாதம் வாங்கிடுவார். ஐயா 100 பார்த்துட்டேன், 200 தாண்டிட்டேன், 300 தாண்டிட்டேன். இன்றைக்கி 1000 தாண்டி போயிட்டுருக்கு நோட்டு. ஒரு ஜாதகத்துக்கு 2000 வாங்குறார். ஒரு ஜாதகத்துக்கு குருநாதரே 500 தான் வாங்குறார். குருநாதரே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் நான் ஜாதகம் பார்க்கும்போது கட்டணமே வாங்க மாட்டேன். ஆரம்ப காலங்களில் ஃபைனான்ஸ் இந்த மாதிரி நமக்கு தொழில்கள் இருந்தது. இது நம்ம ஜோதிடம் ஒரு பார்ட் டைமாக பண்ணுறதுனால இல்லை அப்படிங்கிறது அந்த வேண்டாங்கிற கண்ணோட்டம். ஆனால் இன்றைக்கி ஜோதிடம் தான் நமக்கு முழு நேரம். புரியுதுங்களா? அப்போ இன்றைக்கி வாங்காமல் இருக்க முடியுமா? முழு நேரம் நம்ம ஜோதிடம்னு வரும்போது
அதற்குரிய கட்டணம். இது கட்டணமே யார் அதிகம் வாங்குவாங்க குறைவாக வாங்குவாங்கன்னு கிரக சேர்க்கையை வச்சே நம்ம சொல்லிடலாம். குறைந்த ஊதியத்துக்கு வேலை பார்க்குறவங்க யாருங்கய்யா? இப்போ யார் ஒரு ஜாதகம் பார்த்தாவே இவன் அடிமையா, குறைந்த இவனுக்கு சம்பளம் இவ்வளோ கொடுத்தா போதுன்னு முடிவு பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கிரக சேர்க்கை வேணுமா இல்லையா ஒரு ஜாதகத்தில்? அப்போ யாருக்கெல்லாம் சனி கேது சனி ராகு சேர்ந்துருக்கும், சனி ராகு சனி கேது, இவங்க பாருங்கள் 1000 ரூபாய்க்கு வேலை செய்வாங்க, 500 ரூபாய்க்கு தான் ஊதியம் கிடைக்கும். இருக்கா இல்லைங்களா? எடுத்து பார்க்கணும் நம்ம ஜாதகம். ஏன் இப்போ எந்த ஒரு ஜாதகத்துலேயும் இப்போ அவனுடைய அமைப்பு கட்டத்துக்குள்ளே என்ன இருக்குங்கிறதான வெளியில் செயல்படும். இப்போ எங்கிட்ட ஜோதிடம் படிக்க வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறதே என்னென்னா, மானுடம், இந்த மானுடத்துக்கு இந்த ஜோதிடக்கலை எவ்வாறெல்லாம் பயன் தருது. அப்போ என்ன சொல்கிறோம்? ஜோதிடம் அறிந்து மானுடம் செய். நம்மளுடைய தாரக மந்திரம் என்னங்கய்யா? ஜோதிடம் அறிந்து மானுடம் செய். இப்போ ஜோதிடம் அறிந்து மானுடம் செய் அப்படின்னா இந்த ஜோதிடத்தை நம்ம வாழ்க்கையை வளப்படுத்துவதற்கும் நம்ம வாழ்வியல் முறைக்கும் முதல்ல பயன்படுத்துகிறோம். இப்போ ஜாதகம் பார்க்குறோம், பலன் சொல்கிறோம், சம்பாதிக்கிறோங்கிறதோட முதல்ல வாழ்க்கை என்ன பண்ணுறோங்கய்யா? சரி பண்ணுறோம். இப்போ 10 வருஷம் 20 வருஷம் பழகக்கூடிய நண்பர்கள் கூட சட்டையை பிடிச்சி ரோட்டில் என்ன சண்டை போடுறாங்களா இல்லையா? அப்போ அதுக்கு என்ன காரணம்? இதே நம்ம பார்த்த உடனே நம்ம தவிர்த்திடலாம். இப்போ ஒரு விருச்சக ராசி இருக்கார், ஒரு மிதுன ராசி இருக்கார். இந்த விருச்சகம் மிதுனமும் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். எப்படி இருக்கும்? சஷ்டாஷ்டக ராசிகள்னு சொல்லுவோம். நாம் என்னன்னு சொல்லுவோம்? சஷ்டாஷ்டக ராசிகள்னு சொல்லுவோம். ஆனால் விருச்சக ராசிக்காரனுக்கு பாருங்கள், மிதுன ராசிக்காரன் அற்புதமான ஆத்மார்த்தமான எல்லா விதத்துலேயும் ஷேர் பண்ணிக்கக்கூடிய அமைப்பில் நண்பன் இருப்பான். புரியுதா இல்லைங்களா? இப்போ யாராவது இருக்கீங்களா விருச்சகம்? விருச்சக ராசி யாராவது இங்கே இருக்கீங்களா? சரி, இல்லை. சிம்மத்துக்கும் மீனத்துக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். இருக்கீங்களா? நீங்கள் சிம்மமா? மீனம் இருக்காரா? ஆத்மார்த்தமாக இருக்கா நட்பு? ஏன் சஷ்டாஷ்டக ராசி தானே. என்னங்க? மகரம் சிம்மம் சஷ்டாஷ்டகம் அற்புதம். பாருங்கள், மகரமும் சிம்மம் ஒய்ஃப் பின்னி பிணைந்திருப்பார்கள். நம்ம பொருத்தம் போடும்போது இது சஷ்டாஷ்ட ராசிகள் வேண்டான்னு சொல்லிடுவோம். நடைமுறையில் நம்ம கூட நெருங்கி பழகக்கூடியது, ஆத்மார்த்தமாக பழகக்கூடியதெல்லாம் யார் இருப்பாங்க? 8வது ராசி இருக்கும். புரியுதுங்களா? அப்போ எங்கே பிரச்சனை வரும்? 8வது ராசியோட பொருளாதார ரீதியாக தான் பிரச்சனை வரும். எங்கே பிரச்சனை வரும்? பணம் கொடுக்கல் வாங்கல் பொருளாதாரத்தில். இப்போ ஒரு தொழில் பண்ணி பார்த்தோம்னா சண்டை வந்துடும். புரியுதுங்களா? அப்போ என் ஆருயிர் நண்பன், அருமை நண்பன் அப்படின்னு கட்டி பிடிச்சி பழகிட்டு இருப்போம். தொழில் ஆரம்பிச்சோன்னா 2 பேர் சண்டை போட்டுரும். ஏன்னா அங்கே என்ன வந்துருங்கய்யா? இப்போ குண இயல்புகளே வேறுபடும். இப்போ இந்த ரெண்டுமே பாருங்கள், விருச்சகம் தானாக போய் யார்ட்டையும் பேசாது, தானாக போய் யார்ட்டையும் நட்பு பாராட்டாது. ஆனால் அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறவங்க கூட அற்புதமான ஒரு நட்பை, ஆழ்ந்த நட்பை. இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் நண்பர்கள் இருப்பாங்க. எத்தனை நாள் நண்பர்கள்? எனக்கு 10 வருஷம் தெரியும், 20 வருஷம் தெரியும், எனக்கு பிறந்ததுலேருந்தே தெரியும். அப்படி ரொம்ப டீப் நட்பு பாராட்டுறது யாருன்னா விருச்சகம். அப்போ என்னென்னா, எடுத்தோன்னா அவங்க யாரோடையும் மூவ் பண்ண மாட்டாங்க, அவங்களா போய் பேச மாட்டாங்க. இதுக்கு நேர் ஆப்போசிட் கேரக்டர் இருக்கும். இப்போ ஒரு விருச்சகத்தையும் மிதுனத்தையும் கல்யாணம் பண்ணி வச்சிடறோன்னு வச்சுக்கோங்க, சஷ்டாஷ்டகம். இது எதன் ரூபத்தில் வேலை செய்யுதுன்னு சொல்கிறேன். இப்போ அந்த மிதுனம் என்ன பண்ணுன்னா, பக்கத்தில் யார் உட்கார்ந்தாலும் விடாது, தானாக போய் வலியமாக பேசுவாங்க, நட்பு பாராட்டுவாங்க, ஈஸியாக மிங்கிள் ஆவாங்க. இப்போ அவங்களுக்கு பேசிக்கிட்டே இருக்கணும், இதுக்கு பேசாமல் இருக்கணும். அவங்களுக்கு பேசிக்கிட்டே இருக்கணும். மிதுனம் வந்து தன்னுடைய கஷ்டங்களை புலம்பலைன்னா அதுக்கு தலை வெடிச்சிடும். மிதுனம் யாராவது இருக்கீங்களா?
கரெக்டாக இல்லைங்களா? ஷேர் பண்ணியே ஆகணும், சொல்லியே ஆகணும். எனக்கு காசு பணம் கூட ரெண்டாதாயா, என் பேச்சை கேட்கணுயா. அவங்க பேச்சை கேட்குற ஆட்களுக்கு என்ன வேணால் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? ஐயா ஜாடையிலே சொல்லிட்டார் ஐயா. அப்போ அந்த தன்மை அது ஒவ்வொரு ராசிக்கும் அந்த இயல்பு இருக்குல்ல. இப்போ மிதுனம் ஒரு மனைவியாக இருக்காங்க, விருச்சக கணவன் வீட்டுக்கு வரும்போது இப்போ அவங்க பேசணும்னு நினைப்பாங்க, இவர் கேட்பாரா? இது கேட்காது. விருச்சகம் காது கொடுத்து, ஆனால் எல்லாத்து கஷ்டத்தையும் கேட்கும். விருச்சகனாவே குப்பை தொட்டின்னு சொல்லுவோம். விருச்சகம் என்னங்கய்யா? குப்பை தொட்டி. ஏன் குப்பை தொட்டி? சனி நட்சத்திரம் இருக்கா? அப்போ சனி நட்சத்திரம் கடகத்துலேயும் தான் இருக்குது, கும்பத்துலேயும் தான் இருக்குது. 8ஆம் இடம் காலபுருஷனுடைய 8ஆம் இடம் குப்பை தொட்டி. இப்போ விருச்சகம் ஒரு குப்பை தொட்டி அப்படிங்களா? எல்லாத்துடைய கஷ்டத்தையும் காது கொடுத்து கேட்கும். இது பேசாது, ஆனால் கேட்டுக்கும். இப்போ விருச்சக ராசி புலம்பாது. இப்போ மிதுனத்துக்கு ஒரு சின்ன பிரச்சனை 10% பிரச்சனை தான் இருக்கும், 100% புலம்புவாங்க. இது 100% பிரச்சனை, வண்டியாக பிரச்சனை வச்சுட்டு அமைதியாக உட்காந்துருக்கும். என்ன பண்ணும்? அமைதியாக உட்காந்துருக்கு. ஏன்னா அது புலம்பாது. அப்போ எப்போவுமே பாருங்கள், பொருளாதாரம் கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு செய்யும்போது ஒரு பிரச்சனை. இப்போ ஜோதிடம், அதுதான் ஜோதிடம் அறிந்து மானிடம் செய்கிறோம். இப்போ சிம்மம் பார்ட்னர்ஷிப் போட்டு என்ன தொழில் பண்ணாலும் அந்த யார் கையை ஓங்குங்கய்யா? அந்த தொழில் யாருக்கு போகும் கடைசியாக? சிம்மத்துக்கு தான் போகும். இப்போ நாம் தெரிஞ்சுக்கிட்டால் உஷாராயிரலாமா இல்லையா? இப்போ எனக்கும் ஒரு சிம்மராசி நண்பர் இருக்கார். அப்போ நான் எங்கள் ஐயாவே சிம்மம் தான் அப்படிங்கிறீங்களா? அது சிம்மத்தை அசைக்க முடியாதுங்க. அதாவது பிரபஞ்சத்திலேயே அப்படி உருவாக்கி அனுப்பப்பட்ட நபர்கள். இவங்க கிட்ட போய் வம்பு மோதல் நான் நீயா அப்படின்னு நம்ம அதெல்லாம் பேச முடியுமா? ஐயா சொன்னால் சரி. என்ன சொல்லணும்? ஐயா சொன்னால் சரிங்க ஐயா அப்படிங்களா? ஃபோன் பண்ணார், வர முடியுமா அப்படின்னு. நீங்கள் கூப்பிட்டா வரேன். புரியுதா இல்லைங்களா? இப்போ இந்த கிரகச்சேர்க்கை பிரச்சனைனா இது எந்த விதமான தன்மைகளை தருது, எப்படி அது ரியாக்ட் ஆகுது? இப்போ செவ்வாய் சனி சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பெண் கணவனை குறை சொல்லிகிட்டே இருக்கும். ஓப்பனாக குறை சொல்லும். செவ்வாயும் சனியும் சேர்ந்துருக்கு ஒரு பெண் ஜாதத்தில். என்ன பண்ணுவாங்கய்யா? கணவனை குறை சொல்லிகிட்டே இருக்கும் எல்லாத்துக்கிட்டையும். எங்கள் வீட்டுக்காரர் அதை பண்ணுறாரு, இதை பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாரு. ஆனால் செவ்வாய் கேது சேர்ந்த பெண்கள் சொல்ல மாட்டாங்க. கவனித்து பாருங்கள், ஒரு ஜாதத்தை எடுத்து பார்க்கும்போது. அது ஏன்னா கணவனை நேசிக்கும், விரும்பும். கணவனிருந்து அதுக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. அப்போ நாம் ஒரே வார்த்தையாக, கண்ணு உன் மனதுக்கு ஏற்ற மாதிரி, உன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கணவன் அமையாதுன்னு சொல்லிடலாமா? செவ்வாய் கேது ஒரே வார்த்தையாக சொல்லிடலாம். நீ என்ன நினைக்கிறியோ, என்னெல்லாம் ஆசை வச்சுருக்கியோ, எங்கள் வீட்டுக்காரர் டெய்லியும் மல்லிகைப்பூவுடன் வர வேண்டும், அல்வாவுடன் வர வேண்டும் அப்படின்னா திருப்பி நாமளும் பாட்டாக பாடிடணும். அப்படி வரமாட்டார், ஒரு குவார்ட்டர் பாட்டிலோடு வருவார் அப்படின்றணும். இது எதுக்கு? இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமல் தான் பிடிக்கும். கமல் படம் பிடிக்குன்னா அவருக்கு ரஜினி படம் தான் பிடிக்கும். பாரு, ரசனை ஒத்து போவதில்லை. இப்போ இவருக்கு நல்லா பருப்பு குழம்பு தான் பிடிக்குன்னா அது டெய்லி கீரையாக கடைஞ்சி வைக்கும். அப்போ ஒரு உணவில் இருந்து ஒரு சினிமாவுக்கு போகிறது வர்றது, ஐயா நீங்கள் சாலை எடுத்தால் நேரம் கடந்து விட்டது என்று அர்த்தம். பொன்னாடை அவர் வருவார் எப்போவுமே மீட்டிங்கில். இப்போ முகுந்தனையாவை பொறுத்த வரைக்கும் யாரையும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டார். வருவார், பொன்னாடையை எடுப்பார். அவர் பொன்னாடையை எடுத்து விட்டால் என்ன அர்த்தங்கய்யா? இன்னும் நமக்கு ஒரு 5 நிமிடம் தான் இருக்கிறது, கிரேஸ் பீரியடாக இருக்குது, அதை முடிச்சுட்டா அடுத்த டாபிக் நம்ம போகலாம் அப்படிங்கிறது தான் நாசுக்கான. எனக்கு எத்தனை கருத்து எனக்கு வந்திருக்கோம். அப்புறம் ஐயாவை பற்றி எங்களுக்கு தெரியாதான்?
சரிங்களா? நேரம் இருந்ததுன்னா அவர் பாட்டுக்கு அலோவ் பண்ணிடுவேன். எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். ஆனால் எவ்வளோ நேரம் பேசினேன்னு எனக்கும் தெரியல. 1 மணி நேரம் ஆகிவிட்டதா? 1 ஹவர் ஆன மாதிரியே எனக்கு தெரியலைங்க. நாம் ஏதோ வகுப்பில் பேசிகிட்டு இருக்க மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கேன். சரி, இதை ஒன்று மட்டும் கடைசியாக சொல்லிடுறேன். இந்த செவ்வாய் கேது, சுக்கிரன் கேது, இப்போ ஆண் ஜாதத்தில் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்க வீடியோ கேமரா கூட அவர் சொல்கிறது தான் கேட்குது. இப்போ அவருக்கு என்ன, அவர் மனசில் என்ன நினைக்கிறா அதுக்கு தகுந்த மாதிரி அது ரியாக்ட் ஆகுது. புரியுதுங்களா? அவர் பவர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்க. அவர் போதும்னு நினச்சா அது கூட ஆஃப் ஆகிடுது. அதை ஆஃப் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. சரி, மற்றொரு கருத்தரங்களை இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். சரிங்களா? இதுவரை இந்த ஒரு நல்வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பேசுகிறதை இவ்வளோ நேரம் அமைதியாக கேட்ட உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். மிக சிறப்பான முறையில் ஐயா அவர்கள் யதார்த்தமாக ஒரு ஜோதிட பலன் சொல்வதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறது அப்படின்றத அவருடைய அனுபவத்தில் அழகான முறையில், அற்புதமான முறையில் ஒரு விளக்கத்தையும் கொடுத்து 1 மணி நேரம் எப்படி சென்றது என்றது தெரியாத அளவிற்கு ஆர்வமாக இருந்து அற்புதமான முறையில் விளக்கத்தை கொடுத்த நம்முடைய விஜய் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய சௌரிராஜன் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றார். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட. ஐயா ஒரு போட்டோ ஒன்று எடுத்துறீங்க. மகிழ்ச்சி. சரி, டீ பிரேக்கு. அந்த டீ பாட்டுக்கு டீ வந்துடும். அடுத்ததாக நம்முடைய